நாட்டு மாட்டு விந்தன் இருக்குல்ல, நம்ம நாட்டோட மாட்டு விந்தன் 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு டென்மார்க்குங்கிற நாடு வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போய் அவன் நாட்டு மாடை வளர்த்துட்டேன். நம்ம அவன் கொடுக்குற இலவசத்துக்கு வாயை பிளந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான். சரி, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டா என்ன கேட்க முடியும்? எவனையும் கேட்க முடியும்? கேட்க முடியாது. சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. அந்த தன்மானம் வேணும். சரி இருக்கட்டும். சங்கரதாஸ் சுவாமிகள் எதுக்கு அந்த நாடகத்தை கண்டுபிடிச்சாரு? நல்ல எதுக்கு எழுதினாரு? இந்தி, இந்த தமிழுக்கு தெலுங்கும் சமஸ்கிருதமும் இந்த நாட்டில் தமிழை அழிக்கிற அளவுக்கு கொலை வச்சிருச்சு. அந்த நேரத்தில் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழில் நாடகங்களை எழுதி இந்த தமிழ் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு கொண்டு போய் நாடகம் மூலமாக கெடுத்தினார். அதனால தான் அவ்வை சண்முக காலத்தில் அவ்வை சண்முகம் ஐயா அவருக்காக நினைவு கலையரங்கம் ஒன்று கட்டினார் மதுரை தமுக்க மைதானத்தில். ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு கலையரங்கம்னு பேரே இருந்துச்சு. இப்போ வந்த அரசாங்கம் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கிற பேரை மாற்றிட்டு ஆங்கிலத்தில் மதுரை மீட்டிங் ஹால்னு மாற்றிட்டேன். யாரும் அதை பற்றி நாடக கலைஞர்களுக்கு அக்கறை இல்லை. நான் ஒரு ஆள் தயா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது?